நாவி ஆப்ல செட் பண்ணிருக்கக்கூடிய ஆட்டோ பேவை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். நாவி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக மேனேஜ் ஆட்டோ பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே நாவி ஆப்பில் நீங்கள் செட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்துட்டு டெலிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டெலிட் கிளிக் பண்ணதுமே கீழே டெலிட் வந்து கேட்கும். டெலிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் நம்பர் வந்து கேட்கும். உங்களோட யூபிஐ பின் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நாவி ஆப்லேருந்து வந்து ஆகாது. ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸும் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான எஸ்எம்எஸும் வந்து வரும். அது மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆட்டோ பேல ஆக்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. அது ரிமூவ் ஆகிடும். க்ளோஸ்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆட்டோ பே வந்து டெலிட் ஆகிடுச்சு அப்படின்றது இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதன் மூலியமாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஆட்டோ பே டெலிட் ஆகிடுக்கு அப்படின்றத. ஸோ இப்போது எப்படி வந்து நாவி ஆப்பில் செட் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.